ஒரே விரல் ஒரே புரட்சி தானா. அது டிவி கேக்கு மட்டும் தான், வேற யாருக்குமே கிடையாது. சொல்லி இந்த வாட்டி ஓட போகுது டிவி கேக்கிட்ட விசில், ஒரு விசில் ஒன்று அடிங்களேன். விசில் மட்டும் தான் வரும். ஆனா அண்ணா சொன்னாரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு. வீட்டுக்கு ஒரு ஓட்டுலாம் கிடையாது, எல்லா ஓட்டும் எங்க விஜய் அண்ணாக்கு மட்டும் தான். ஆனா ஜூலி கொண்டேன்னு சொல்லிடுற, ஜூலி நீ சைலண்டா போயிட்டேன்னா உனக்கு மரியாதை இல்லைன்னா அடி வாங்கிட்டு ஓடுவேன் நீ, அவ்வளவுதான். இன்னைக்கு ஸ்பீச் சூப்பரா இருந்துச்சுண்ணா. இந்த தொகுதியில இப்போ பெரம்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 65 ஆண்டுகளாவே அதிமுகவும் திமுகவும் தான் ஆட்சி செய்யறாங்க. இது வரைக்கும் தொகுதி வளர்ச்சி அடையவே இல்லை. ஓகேங்களா, காவா ஒரு கிளீன் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரோடு வசதி கிடையாது. ஆனா எங்க தளபதி வந்தா கண்டிப்பா இதெல்லாம் எங்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குண்ணா. இந்த தொகுதியில மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் தளபதி ஜெயிக்கிறாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. விசில் சின்னத்துல வாக்களிங்க. ஒரு வாய்ப்பு தான் கொடுப்போமே, குத்து தான் பார்ப்போமே. அவங்களே மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணி என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணுறது இல்லை. ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாத்தையும். அதெல்லாம் இல்லை, எல்லாருமே புதுசாக தான் வராங்க, கற்றுக்கிறது இல்லை. எல்லாருமே புதுசாக கற்றுக்கிறது தான். கற்றுக்கணும். அரசியல் தெரியாதுன்னு எம்ஜிஆர் வந்தப்போ இதே தான் சொன்னீங்க. அரசியல் வந்தாரு, மாத்தலையா? அதே மாதிரி தான் தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாற்றி பார்ப்போம். அரசியல் கற்றுட்டு கொள்ள வச்சு தான் இருக்காங்க மொத்தமாக. எல்லாரும் நல்லது பண்ணாங்க. ரோடு வசதி கூட சரியில்லை இந்த பெரம்பூரில். ஒரு வாய்ப்பு கொடுங்க, வந்து நல்லா பண்ணுவார். அவர் 2 தொகுதியில நிக்கிறாங்க, பயந்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1984 எம்ஜிஆர் 2 தொகுதியில் நின்னாரு. ஒன்னு பண்ருட்டி, ஒன்னு மதுரை மேற்கு. 2 சைட்ல நின்னாரு. 2 சைட்ல அவர் தான் ஜெயிச்சாரு. அப்போ அவர் முதலமைச்சர் ஆனாரு. அதே மாதிரி 2026 எங்க தளபதி திருச்சி கிழக்குல நிக்கிறாரு. அவர் தான் ஜெயிக்க போறாரு, அவர் தான் சிஎம் வர போறாரு. அதுக்கப்புறம் ஜூலியக்கா, தயவு செஞ்சு எங்க பக்கம் வராதிங்க. நீங்க ஒரு ஆளே கிடையாது. எங்க சைடு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இருக்கிற அட்ரஸ் தெரியாம போயிடும். பெரம்பூருக்கு வரேன்றீங்களா? வாங்க, நம்ம ஜனங்க நிறைய பேர் இங்க பெரம்பூர்ல இருக்காங்க, ஒரு கை பார்க்கலாம். சாட்டையை பத்தி பேசலாம் வேணானா, சாட்டை ஒரு ஆளே கிடையாது. சாட்டை வருமானத்துக்காக யூடியூப் சேனல் நடத்துறாரு. ஓகேங்களா, கட்சி சீமான் எதுக்கு நடத்துறாரு? அவரோட திரள் நீதிக்காக அவர் கட்சி நடத்துறாரு. ஒரு டெபாசிட்டா அவங்க வாங்க போதில்ல, வாயிலே வடை சுட்டுறாங்க. நல்லா சுடட்டும், எவ்வளவு சொல்றாங்களோ சொல்றோம். 2026 தளபதி நம்ம விஜய் தான் சிஎம். விஜய் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் தான் வருவார், அவர் தான் வரணும். முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. ஏன்னா பாலியல் தொல்லை அதிகமாக பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கணும். கண்டிப்பாக விஜய் செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் ஓட்டு அவருக்கு தான், எங்கள் ஃபேமிலி ஓட்டு அவருக்கு தான். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பெரிய ஃபேமிலி, எல்லா ஓட்டும் அவருக்கு மட்டும்தான், விஜய்க்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் எப்பவுமே. எதனால அவர் செய்வார், பொம்பளைக்கு பாதுகாப்பு இருக்கும், பிள்ளைங்களுக்கு நல்லது செய்வார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான். வரட்டும், எல்லாமே சொல்றாங்க, யாரும் செய்யறது இல்லை. அந்த வரும்போது மட்டும் தான் செய்யறான். இவர் செய்யறோம், நாங்க நம்புறோம். அவர் தான் செய்வாரு, செய்யணும். அவ்வளவுதான். அவர் நடிக்கிற படம் எல்லாமே மக்களுக்காக நல்லது பண்ற மாதிரி தான் வராரு. அது அவரோட ரத்தத்துல ஊறி அது உணர்ச்சி பூர்வமா எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அங்கே ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். நடிகர்ன்றதுக்காக இல்ல, அவர் பேசுறது அவ்வளவு ஒரு தைரியமா பேசுறாரு. எதிர்கட்சிக்காரங்களே தைரியமா, அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருக்குது. அவரோட ஓட்டு, எங்க ஓட்டு ஃபுல்லாவே அவருக்கு தான். எல்லாத்துலயும் அவர் வருவார், கண்டிப்பா அவர் வருவார். அவர் நல்லதே வேண்டிப்போம். நல்லா இருந்துச்சு. அரசியல் இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குதுன்னா இங்க இருந்து தான் ஸ்டார்டிங். வெற்றி பயணம் அவர் தான் சொல்லிட்டாருல்ல. அதே மாதிரி அவர் மேல விமர்சனம் இருக்கிறாரு. இந்த சாட்டை துருமுகன் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க சைடு, அவங்க முதல்ல இருக்கிற அழுக்க பார்க்கணும். ஜூலின்றவங்க கண்டினியூவா தேவையில்லாம அண்ணனை மரியாதை இல்லாமலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. மரியாதையா பேசினா அவங்களுக்கும் நல்லது. இங்க டேரா போட்டுருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதெல்லாம் யோசிச்சு பேசணும் அவங்க. அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி இப்படிதான் வடிவேலுன்னு ஒருத்தர் வந்தாரு. 10 வருஷம் காணாம போயிட்டாரு அவரு. ஜூலியும் அதே மாதிரி காணாம போனோம்னு நினைக்கிறாங்கன்னா பேசணும், புரியுதுங்களா? அப்படி கம்முன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான தேவைப்படுற எவ்வளவு சீட்டு வின் பண்ணமோ மெஜாரிட்டி எங்க அண்ணன் கண்டிப்பா வின் பண்ணி சிஎம் ஆவாரு. எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஓட்டை செதற விடாம தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்துக்கு மறக்காம போட்டுருங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிக்கணும் எல்லாரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் அடிக்கடி இங்க வருவாரு. பெரம்பூர் நார்த் மெட்ராஸ் ரொம்ப கெட்டு போயிருக்கு. போதை அந்த மாதிரி கலாச்சாரத்துல ரொம்ப கெட்டு போயிருக்கு. தளபதி தான் விடிவு பிறக்கணும். மக்களுக்கு நிச்சயமா நல்லது தான் செய்வாரு. ஏன்னா அவரோட கரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. எந்த நடிகரும் அந்த மாதிரி செய்யல. எம்ஜிஆர் கூட அவரோட கரியர் அரசியலே தொடர்ந்து இருந்தாரு. ஆனா அவரோட கரியரை வச்சு உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. 2 தொகுதியில எம்ஜிஆர் கூட ஸ்டார்டிங்ல 2 தொகுதியில் தான் நின்னாரு. 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றாரு. 2 தொகுதியில் நிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா 2 தொகுதியும் திமுகவோட கோட்டை. பெரம்பூரும் சரி, திருச்சியும் சரி, 2ம் திமுகவோட கோட்டை. 2 கோட்டையும் அடிச்சு உடைக்க தான் நிச்சயமா நிக்கிறாரு. 2 தொகுதியிலையும் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதுல என்ன கூட்டத்தை பார்த்தாலே தெரியுதுல. இப்போ டிவில பார்த்துட்டு வரேன், கொளத்தூர்ல ஸ்டாலின் தாக்குதல் பண்ணி வேப்பமனு தாக்குதல் பண்ணிட்டு வராரு. அவர் நின்று கை காட்டினோம். ஒரு கூட்டம் இல்லை இங்க வராரு. எவ்வளவு கூட்டம் இதுலயே தெரியலையா ஜெயிக்க பார மாட்டாருன்ட்டு.
கூட்டம் உட்கார்ந்து வேலை வெட்டியை விட்டுட்டு கூட்டத்துக்கு வராங்களே ஓட்டு போட மாட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தளபதி தான் வருவார். அண்ணா அவரை பார்க்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறோன்னு இந்த பாடுக வந்து வேணும் வேணும்னு பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாருக்காக எவ்வளோ உயிர் விடுறாங்க, எவ்வளோ மக்களுக்கோ. நாங்கள் இன்னைக்கு நமாஸ் கூட போடல. நாங்கள் இன்னைக்கு சாரை பார்க்க வந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பார்க்கறதுக்கு. எவ்வளோ மக்களுங்க பாதிக்கப்படுறாங்க தெரியுமா சார்? கேரண்டிக்குது சார். விஜய் சார் வந்தே வருவார் சார். அன்புக்கு சார் எங்களுக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்கு சார். அந்த எல்லாம் மேல நம்பிக்கை இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மக்களுக்கு கண்டிப்பா அவர் தேவை. ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் மக்களோட தலைவராக இருக்கார் அவர். இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி இல்லாமல் ஒரு மாற்று கண்டிப்பாக தேவை. ஏன்னா தமிழக மக்கள் ரொம்ப வந்து சலிச்சிக்கினே வாழ்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் சரி, பெண்களுக்கான பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே எவ்ரி ஒன் எல்லாத்துலேயுமே வந்து எதுவுமே சரியில்லை. லஞ்சம் ஊழல் எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டில் எது இல்லைன்னா ஒழுக்கம் தான் இல்லை. முதல்ல எது தேவைன்னா ஒழுக்கம் தான் தேவை. முதல்ல அதே இல்லை. அடிப்படையான எது தேவையோ அதே இல்லை. அதனால் கண்டிப்பாக விஜய் சார் கண்டிப்பாக வந்தே ஆகணும். இது வந்து கட்டாயம் இல்லை, கடமை. ஒவ்வொருத்தனோட கடமை இது. 2026 டிவிக்கே தான், வேற யாரும் இல்லை. இந்த 234 தொகுதியில் 234 தொகுதியில் நம்ம தான். அதனால வெற்றி தலைவர். அதனால தான் பேரை வச்சிருக்காரு பாருங்க, தமிழக வெற்றி கழகம்ட்டு. சும்மா இல்லை, அவருக்குன்ட்டு அமைது பாருங்க எல்லாமே. அதனால என்றுமே எங்க தலைவர் தான் சார். அதான் சார் சொல்றேன். அந்த தொகுதி விஜய் சொன்னார் பார்த்தீங்களா, விஜய் சார் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த தொகுதி இந்த தொகுதியில் எந்த எல்லா தொகுதியிலும் விசில் தான் போடுறா. விசில் பார்த்தீங்களா? என்றுமே எங்க தளபதி தான். கை போட நாங்க தான் இதுக்கப்புறம். கண்டிப்பா சார். இங்க இருக்கிற இந்த போதை பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா இருக்கு. எல்லாமே ரொம்ப அடிப்பட்ட மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான். அவங்களுக்கு கண்டிப்பா இங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு தான் மாற்றத்தை நாங்க தேடுறோம். கண்டிப்பா அந்த மாற்றம் இங்க கண்டிப்பா எல்லாமே போதைப் பொருள்ல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வீடு இங்க கூட்டு போய் ஒரு பள்ளம் விழுந்து வாரி மழை டைம்லலாம் கஷ்டமா இருக்கு. யார்கிட்ட பேசினா யாரு ஒரு நாய்ங்க மாதிரி ட்ரீட் பண்றாங்க இங்க. எங்களை நாய்ங்களை விட கேவலம் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். யார் இந்த இடத்துல எம்எல்ஏவா இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேது. யார்கிட்ட அணுகணுன்றது கூட எங்களுக்கு தெரிய மாட்டேது. கண்டிப்பா இவர் வந்து நிறைய மாற்றத்தை கொடுப்பாருன்னு நாங்கள் 100%, அதாவது ஒரு அண்ணனாவும் ஒரு தம்பியாவும் இல்லை, ஐயா பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளையாவும் இருந்து எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா 100% மாற்றுவாருன்ற நம்பிக்கை 100% இருக்கு. கண்டிப்பா போடுங்க. நல்ல ஒரு மகத்தார்மை வெற்றியை பெறுவார் சொல்லி பார்க்குறோம். ஏன் 2 தொகுதி மட்டும் வெற்றி பெறுவாரா சொல்லி கேட்குறீங்க? 2 தொகுதி மட்டும் இல்லை, 234 தொகுதியிலே மகத்தாண்மை வெற்றியை தமிழக வெற்றி கழகம் மகத்தாண்மை இதை வெற்றி பெறும். விசில் சின்னத்தில் கண்டிப்பாக எல்லாரும் வாக்களிப்பார்கள். டிஎம்கே என்ற ஒரு இது ஒழிக்கப்படும். இந்த வருஷத்தோட டிஎம்கே என்ற இது அடையாளம் மேலாக போகும். தமிழக வெற்றி முயற்சி படம். என்ன சார், என்ன காரணம்னா ஒரு நல்ல தலைவரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஒரு இது நோக்கம். நல்ல தலைவன் இல்லை, இவர் சரியில்லை அவருக்கு ஓட்டு, அவர் சரியில்லை இவருக்கு ஓட்டு. இப்போ ரெண்டுமே சரியில்லை, தமிழக வெள்ளி கட்டுறதுக்கு வாக்க செலுத்துருவோம் சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கும். 3 கோடி மக்கள் இன்றைக்கு வாக்களிக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள் தளபதிக்கு. ஒரு மே மாதம் 7ஆம் தேதி அவர் 10 லட்சம் பேரை கூப்பிட்டு முதல்வராக பதவி ஏற்பது உறுதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களோட அபிப்பிராயம் இன்றைக்கு பயங்கரமாக இருக்கிறது. தளபதிக்கு வாக்களிக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறார்கள் கட்சியின். ஆகையால் தளபதி 3 கோடி மக்கள் இன்றைக்கு வாக்களிக்க தயார். 7ஆம் தேதி அவர் முதல்வராக பதவி ஏற்பது உறுதி என்று நான் தெரிவித்துக்கிறேன். 2 தொகுதி வெற்றி தான். 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தளபதி வெற்றி பெறுவது உறுதி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.